எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், இறைவன் உண்மையில் எப்படி அன்பு கடலாக இருக்க முடிகிறது. பாருங்களா, நம்ம எப்படி இருக்கோம்னா, நம்மளை யாராவது உசுப்பி விட்டாங்கன்னா போதும், உடனே கோபம் வந்துடும். ஆனா இன்னைக்கு பூமியில ஒரு 800 கோடி பேருக்கு வச்சுக்கலாம், நம்ம பண்ற ஒரு சேட்டையும் பார்க்கும்போது இறைவனுக்கு அப்படியே பத்தின்னு வரணும். ஆனா அவர் எப்படி அன்பு கடலா எப்பவுமே இருக்க முடியுது? இது நம்மளை சிந்திக்க வைக்குது. அவரால் மட்டும் முடியுதே, நம்மளால ஏன் முடிய மாட்டேங்குது? நம்ம சின்ன 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 விஷயத்துக்கெல்லாம் நம்ம கோவப்படுறோமே, பரமாத்மா நம்ம பண்ற எல்லா அட்டுழியங்களையும் பார்த்துக்கிட்டு எப்பவுமே அன்பு கடலா அவரால் எப்படி இருக்க முடியுது? இந்த கேள்வி எனக்குள்ள நிறைய வந்துட்டே இருந்தது. அதுக்கு விடை தேடுற முயற்சியில கிடைச்ச பாயிண்ட்ஸ் தான் இந்த வீடியோல நான் சொல்ல ட்ரை பண்றேன். பாருங்களேன், நம்ம கூட 1-2 இடங்கள்ல இப்போ ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால இருக்கலாம், நம்மளும் கொஞ்சம் என்ன சொல்றது, மெச்சூர்டாக திங்க் பண்ணுறோம். சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். என் குழந்தைங்க அவங்க நினச்சதை பண்ணுவாங்க. நம்மளை பயங்கர லிபர்ட்டி எடுத்துப்பாங்க. அப்பா தானே அப்படின்னு லிபர்ட்டி எடுத்துப்பாங்க. அப்படி பண்ணுறது நமக்கு அப்படியே பத்தின்னு வரும். ஆனால் ஒரே செகண்ட் எனக்கு என்ன தோணுன்னா, 2 குழந்தையும் குழந்தையா இருந்த அந்த சீன் பார்க்கும்போது, இவங்க தான் இன்னைக்கு ஒரு 19 வயசு ஆனா அடல்ட்டா இருக்காங்க. ஓகே, அந்த அடல்ட்டுக்குள்ள இருக்குது அந்த குழந்தை தான், கரெக்டா? அந்த குழந்தை பருவம் எனக்கு ஞாபகம் வரும்போது சிரிச்சிட்டு நான் போயிடுவேன். அதை தாண்டியே வந்துடும். நான் அடுத்த ஒரு சம்பவம் சொல்ல பாருங்க. நான் காலகாலத்தில் 2 பேரும் ஒன்னா கொண்டு போய் திருமங்கலம் மெட்ரோ ஸ்டேஷனில் கொண்டு விட்டுட்டு வந்துடுவேன். சாயந்தரம் ஆகும்போது என்ன ஆகும்னா, 2 பேரும் வேற வேற ஏரியாவில் படிக்கிறதுனால, ஒருத்தி குரோம்பேட்டில் படிக்கிறா, அங்கே இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறா, இனி ஒருத்தி அடையாறில் இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறா. ஸோ இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே டைமில் வரமாட்டாங்க. நான் 2 வாட்டி போனோம் பிக்கப் பண்ணுறதுக்கு. சில நாட்கள் என்ன ஆகிடும்னா, யாராவது ஒருத்தவங்க வந்துடுவாங்க, அவளை பிக்கப் பண்ணுறதுக்காக நான் திருமணம் போவோம். அடுத்த மெசேஜ் போடுவாள் வாட்ஸ்அப் குரூப்பில், இந்த மாதிரி மேப் போடுவாள், வந்துட்டுருக்கேன். அதாவது வெயிட் பண்ணால் இது 25 நிமிஷத்தில் கூட்டிகிட்டு வந்துடலாம். அந்த டைமில் என்ன பண்ணுவோன்னா, யார் முன்னாடி வந்தாலும் இல்லை நான் வீட்டில் நம்மளுடைய வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு நீ திரும்பி 2வது வாட்டி கூப்பிட்டு போ அப்படின்வாங்க. அப்போ நமக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவோம். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணால் 2 பேரும் ஒன்றா கூட்டிகிட்டு போனால் எனக்கு ஒரே ட்ரிப்பில் முடிஞ்சிடும் இல்லையா அப்படின்னு யோசிப்போம். பசங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. நான் வந்துட்டு என்னை கொண்டு விடு அப்படின்வாங்க. அந்த டைம் ஃபஸ்ட்டு எனக்கு வர்றதுக்கு கோவம் தான். இருந்தாலும் குழந்தைய பொறுத்த வரைக்கும் என்ன, ஃபுல் டே காலேஜில் படித்து, அதுக்கப்புறம் நான் பெரியவன் வச்சுக்கோங்க, காலேஜ் கேம்பஸ்க்குள்ளேயே எப்படி பார்த்தாலும் ஒரு 1 கிலோமீட்டர் கேப் இது இருக்கும், நடக்கணும் கேட்டுக்கு வர்றதுக்கே. அப்புறம் அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஒரு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வரணும். ஓகே, லிட்டில் மவுண்டன் ஒரு இடத்துக்கு வரணும். அங்கேருந்து ஒரு மெட்ரோ ட்ரெயின் பிடிச்சி ஆலந்தூர்னு ஒரு இடத்துக்கு வரணும். அங்கேருந்து மெட்ரோ ட்ரெயின் பிடிச்சி தான் திருமங்கலம் வரணும். ஸோ இவ்வளோ ஹேர்டில் தாண்டி தான் திருமங்கலம் வராங்க. ஸோ நம்ம பிக்கப் பண்ணி, இல்லைனா அவங்க என்ன பண்ணோம், ஷேர் ஆட்டோ இல்லை இனி ஒரு ஊபர் ஓலான்னு எடுத்துகிட்டு தான் வீட்டுக்கு வர முடியும். அப்போ நம்ம கூப்பிட்டு போகிறது அவங்களுக்கு அந்த இது கொஞ்சம் ஈஸி பண்ணி விட்றோம். ஆனால் அது ஒரு 25 நிமிஷம் வெயிட் பண்ணணும் போது அவங்களால அதை ஏற்றுக்க முடியாத மாதிரி இல்லை. அதனால அவங்க இல்லை நான் யாருக்காக வெயிட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அவங்க பார்வையிலேருந்து பார்க்கும்போது அது கரெக்டாக இருக்குது. நமக்கு தான் 1க்கு 2 ட்ரிப் அடிக்கணுமேன்றதுக்காக நம்ம ஒரே டைமில் நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறோம். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் அதுக்குள்ள சாந்தமாயிடுறோம். இவளை கொண்டு விட்டுட்டு திரும்பவும் அடுத்தவளை கூப்பிட்றதுக்காக நான் போகிறேன். என்ன சொல்ல வரேன்னா, நம்ம சாதாரண மனிதர்கள்ன்றதுனால ஃபஸ்ட்டு சுருன்னு கோபம் வருது. நம்ம ராஜயோகியாக இருக்கிறதுனால யோசிக்க ஆரம்பிக்கிறோம், டக்குன்னு குறையுது. ஏன்னா நமக்கு அந்த டைம் ரொம்ப நேரம் எடுத்துக்கிறது கிடையாது. சீக்கிரம் நம்ம பழைய நிலைமைக்கு வந்துடும். ஓகே, சப்ஜெக்ட் என்ன, இறைவனால் மட்டும் எப்படி என்றைக்குமே அன்பு கடலாக இருக்க முடியுது? இந்த கேள்விக்கு ஒரு ஆன்சர் ஒன்றும் இல்லை. ஆன்சர் ரொம்ப சிம்பிள். நமக்கு சுருள் கோபம் வர்றதுக்கு காரணம் என்ன? தேக அபிமானம். என்ன அவங்க வச்சு செய்கிறாங்களோ, குழந்தைங்க லிபர்ட்டிக்கு எடுத்துக்கிறாங்களோ, இப்போ அந்த மாதிரி எண்ணங்கள் வர்றதால என்ன, தேக அபிமானம் தானே. அதனால தான். ஆனால் நீங்கள் ஆத்மாபிமானியாக இருந்து சிந்திக்கும் போது இதெல்லாம் விளையாட்டு ட்ராமா அப்படின்னு தெரிய வருது.
ஆஃப்டர் ஆல் நம்ம குழந்தைங்க அப்படின்னு தெரிய வரும். பரமாத்மா எப்பவுமே அன்பு கடலா இருக்குது காரணம்னா அவர் எப்பவுமே ஆத்ம ஸ்திதியில் இருக்கிறதுனால தான். நம்மளால அது முடியல, அதனால மனிதர்கள் மாதிரி சாதாரண மனிதர்கள் மாதிரி நம்ம கோவலாம் படுறோம். நமக்கு ராஜயோகி மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கும் போது இருக்கிற இந்த கோவம்லாம் குறையுது பார்த்தீங்களா? அப்போ வந்து நம்ம வந்து ஒரு பெரிய யோகி மாதிரி டிசிஷன் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எப்பவுமே யோகி மாதிரி டிசிஷன் எடுத்துறோம்னா நம்ம வந்து சகஜராஜ யோகி. நமக்கு நம்மளே ஞாபகப்படுத்திக்க வேண்டியது நான் ஆத்மா ஞாபகப்படுத்தினதுனால தான் நம்மளால அது பண்ண முடியும். பரமாத்மா அந்த பிரச்சனையே கிடையாது. அவர் என்னைக்குமே ஆத்மாவா இருக்கிறதுனால அவர் வந்து இந்த வேலையை பண்றார். அன்பின் கடலா இருக்க முடியுது அவரால். இதுக்கு அர்த்தம் அவர் வந்து நம்ம பண்ற எல்லா தப்பும் வேடிக்கை பார்த்துட்டு வந்திருக்காரா? என்ன வேணா தப்பு பண்ணலாம், பரமாத்மா அன்பின் கடல் தானே, ஒன்றும் பண்ண மாட்டார்ல, இப்படி யோசிக்க முடியுமானா அது கிடையாது. அதுதான் நீங்க கிளியரா இருக்கணும். பரமாத்மா அது ஒரு வானிலை பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம். ஒருத்தர் எக்ஸாம்பிள் தான் தப்பா எடுத்துக்காதீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றோம். ஒருத்தர் சென்டருக்கு போறாரு, தெரிஞ்ச சரக்கு அடிச்சு தான் போவாருன்னு வச்சுக்கோங்க. திரும்பி சொல்றேன், எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இது வந்து அங்க இருக்கிறவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்மார்ட்டா அந்த மாதிரி சரக்கு அடிச்சு போறாருன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்ரீமத்து கிடையாது. எது ஸ்ரீமத்து கிடையாது? இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சரக்கு அடிக்கிறதே தப்பு, அதே அதோட சென்டருக்கு போறது அதோட பெரிய தப்பு. இது யாருக்கு தெரியும்? பரமாத்மாவுக்கு தெரியும். பரமாத்மா அன்பின் கடல்ல வாராசா வா அப்படின்னு என்டர்டெயின் பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரமாத்மா வாணியில் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு தான் நான் மாயையை வச்சிருக்கேன். அந்த மாயை அப்போ வேலை பண்ணும். என்ன பண்ணும்? உங்களை சிஸ்டமே வர முடியாத மாதிரி பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் வரும். என்ன மாதிரி சிந்தனைகள் வரும்? சரக்கு அடிச்சுட்டு போனால் என்ன இருக்கு, ஏன் அங்கே போனோம், சினிமா தியேட்டர் போகலாம், பீச் போகலாம், அந்த மாதிரி சிந்தனைகள் வந்து சினிமாவுக்கு தியேட்டர் போவார், பீச் போவார், சென்டருக்கு வர மாட்டார், 4 அடியில் வரதை நிறுத்திடுவார். அதானே ஒன்றும் அங்கே பரமாத்மா என்ன சொல்ல, நீங்கள் மதுபனுக்கு வந்து கூப்பிட்டு வரீங்கன்னா ஒழுக்கமான ஆளுங்களை கூட்டுவாங்க, தப்பான ஆளுங்களை கூட்டின்னு வந்தீங்கன்னா அதோட பாவம் வந்து சிஸ்டருக்கும் இருக்கு, கூட்டின்னு வரவங்களுக்கும் இருக்குன்னு சொல்றாரு. ஓகேவா? அப்போ இதுலேருந்து புரியுதா? ஸோ பரமாத்மா அன்பின் கடல் தான் இருக்காரு, மாட்டு கருத்தெல்லாம் கிடையாது. ஆனால் நம்ம ரொம்ப அட்டூழியம் பண்ணோம்னா மாயை வச்சு அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருவேன்ற மாதிரி சொல்றாரு. சரியா? ஸோ இறைவன் எப்பவுமே அன்பு கடலா இருக்கிறதுக்கு காரணம் அவர் எப்பவுமே ஆத்மசிதியில் இருக்கிறதுனால தான். ஸோ நம்மளும் எப்பவும் அன்பு கடலா இருக்கணும்னா நம்மளும் இந்த மாதிரி இருந்தால் நல்லது. என்னது? ஆத்மசிதியில சிந்திக்கக்கூடிய ஆத்மாவா இருந்தா நல்லது. நமக்கு என்ன ப்ராப்ளம்னா, நம்ம இப்போதான் அந்த பக்கம் போயிட்டு இருக்கோம், ஆத்மசிதி பக்கம் போயிட்டு இருக்கோம், முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நான் ஒரு 16 வருஷமா இருக்கேன். ரெண்டாவது வந்து இதுல புரிஞ்சுக்க வேண்டிய வேற ஒரு விஷயம் என்ன, ராஜயோகிகளுக்கு இடையிலே வந்தா என்ன பண்றது? இங்கேயும் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் உங்களுக்கு வீடியோலேயே சொல்லியிருந்தேன். நான் வந்து ஒரு புதன்கிழமை போல் ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்கு வந்து கிளாஸ் எடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன், ஒரு 11 மணிக்கு. அன்றைக்கி 11 மணி ஆச்சு, 11:15 ஆச்சு, 11:30 ஆச்சு. அவங்க எனக்கு இன்விடேஷன் லிங்கே அனுப்பலை. எனக்கு என்ன, நிறைய பேர் கூப்பிட்றாங்களே, நிறைய பேர் நம்பர்லாம் நான் ஸ்டோரே பண்ணி வைக்கிறது இல்லை. நம்மளா ஃபோன் பண்ணி கேட்கலாம் பார்த்தா என்கிட்ட நம்பரும் கிடையாது. அன்றைக்கி ஒரு 11:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி யாரும் வராது, திருப்பி நான் கம்ப்யூட்டர் வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்க நேற்று கூப்பிட்டுருந்தாங்க, நீங்கள் எல்லா வேலைக்கிழமையும் வந்துடுறீங்களா அப்படின்னு. அதான் ஏற்கனவே நான் கமிட் பண்ண ஒரு வரேன்னு சொன்னனாலே நீங்கள் நடத்தலை. ஆமாம்ல, நாங்கள் மறந்துட்டோம் அப்படின்னு ரொம்ப கூலாக போய் சொல்கிறாங்க. அப்போ நான் கொஞ்சம் அத்தாரிட்டேட்டிவாக சொன்னேன், பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்த கமிட்மெண்ட்டை காப்பாற்ற ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் அடுத்தது கூப்பிட்றத பற்றிலாம் யோசிக்கலாம். இதெல்லாம் நான் என்ன எதுக்கு சொன்னேன்னா, கோவன்ற அந்த இதில் சொல்லலை. இந்த மாதிரி வேற யாராவது நீங்கள் பேச கூப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வச்சு செய்யக்கூடாது. இது அவங்க சொன்ன காரணம் வந்து மறவி எனக்கும் தான் இருக்குது. ஓகேவா? ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் அவங்க பக்காவாக நோட் பண்ணி வச்சு, இல்லை இவங்களுக்கு மறக்கணும், நான் 4 பேர்கிட்ட சொல்லி வச்சு கரெக்டாக சொல்லிடணுமா இல்லையா? இதை திரும்ப ஒரு வாட்டி வேற ஒருத்தருக்கும் பண்ணிடாதீங்கன்றதுக்காக நான் எடுத்து சொன்னேன். பார்த்துக்கிறேன் பிரதர், நெக்ஸ்ட் டைம் தப்பு வராமல் பார்த்துக்கிறேன், இப்போ நடந்துக்க மன்னிப்பு. நான் சொன்ன மன்னிப்புக்காக இதெல்லாம் சொல்லேம்மா, என்னோட டைம் போச்சுல, அந்த 1 hour போச்சுல, நீங்கள் கூப்பிடுங்க காத்திருந்து நான் அட்லீஸ்ட் சாஃப்ட்வேராக உட்காந்து பண்ணியிருப்பேன்ல. அப்போதான் தெரிஞ்சு இவங்க நம்பர் நான் சேவ் பண்ணி வச்சுக்கணும்னு. அப்புறம் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ. ஏன்னா இப்போ இவங்க எப்போ சொதப்பிட்டாங்கன்னா நம்மளா ஃபோன் பண்ணி கேட்கலாம்ல. அதே மாதிரி நான் வந்து நானே நிறைய சாஃப்ட்வேர் சேவைகள்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து எப்படி இப்படி முடிவு பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்த பிரதர் கூப்பிட்டா எல்லா வேலைக்கிழமை ஒரு
அப்படி எனக்கு அதுக்கான டைம்லாம் இல்லை. நான் சேவைக்காக பாருங்களேன், நான் பண்ணுற சேவை 2 தாங்க. ஒன்று வந்து 10 நிமிஷம் வீடியோ, எண்ணம் போல் வாழ்வு தான். அப்புறம் காலங்காத்தால என்னோட வாட்ஸ்அப் குரூப்பு, டெலிகிராம் குரூப்பில் அந்த வாணியை படித்து போடுறது, இந்த மாதிரி செலக்டடாக சில சேவை தான் நான் பண்ணுறேன். புதுசாக யார் கேட்டாலும் நான் பண்ணுவேன். அது ஒன் டைமாக இருக்கணும். அதை வந்து கண்டினியூஸாக பண்ணுற மாதிரி வாரம் வாரம் பண்ணுங்க, மாதம் டெய்லி பண்ணுங்க, இதெல்லாம் எனக்கு உடன்படி கிடையாது. அப்போ என்னட்டுன்னா, வெறும் சேவை தான் பண்ணிருப்பேன். குடும்பம்னு ஒன்று இருக்குல்ல, மனைவி குழந்தைங்க இவங்களையும் பார்த்துக்கணும்ல, 8 மணி நேரம் உழைக்கவும் செய்யணும்ல. இவங்க கூப்பிட்றது இப்போ 11 மணிக்கு அப்படின்னா என்ன, ஒர்க்கிங் டைமில் தான் கூப்பிட்றாங்க. கூப்பிடக்கூடாதுன்னு சொல்ல, அவங்களுக்கு அந்த டைம் ஃப்ரீயாக இருக்குது, அதெல்லாம் கூப்பிட்றாங்க. அதுக்காக நான் எல்லாரும் அது பண்ண முடியுமாண்ணா? நான் சொன்னால் டெய்லி அந்த மாதிரி வாரத்துக்கு கூப்பிட்றது, கண்டினியூஸாக கூப்பிட்றதெல்லாம் வேண்டவே வேண்டாம். அதனால் எனக்கு அது உடன்படு. பாருங்களேன், நம்ம சில டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப கிளியராக எடுத்துனாங்க. நோன்னு சொல்ல வேண்டிய இடத்துல நோ கரெக்டாக சொல்ல கற்றுக்கணுங்க. அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க, இவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க. சேவை நான் பண்ணுறேன், என்னோட திருப்திக்கு பண்ணுறேன், என் சந்தோஷத்துக்கு பண்ணுறேன். அப்படி தான் நீங்களும் பண்ணணும். யாரோட நிர்பந்தத்திலையும் நீங்கள் எந்த சேவையும் பண்ணக்கூடாது. என்ஜாய் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற சேவையை. சரியா? இதுதான் கரெக்டான பார்வையாக இருக்கும்ன்றது என்னுடைய புரிதல். சரியா? அப்போ இன்னைக்கு வீடியோவில் நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, பரமாத்மா எப்படி எப்பவுமே அன்பு கடலாக இருக்கிறாருன்னா, அவர் எப்பவுமே ஆத்ம சித்தியில் இருக்கிறதுனால தான் அந்த அன்பு கொடுக்க முடியுது. அப்புறம் நம்ம யூடியூப் சேனல் 10 வருஷமாக நடத்துகிறோம். ஏன் 10 வருஷமாக நடத்துகிறோம்? காரணம் வந்து 800 கோடி பேருமே என்னோட ஆத்மாபடி சகோதரன்ற ஒரு புரிதல் வந்தனால தான். இதுக்கு முன்னாடி 38 வயசுக்கு ராஜயோகம் வர்றதுக்கு முன்னாடி அப்பா, அம்மா, மனைவி, குழந்தைகள் தான் நம்ம உலகமாக இருந்தது. இன்னைக்கு 800 கோடி பேருமே என் உலகமாக தெரியுது. ஏதோ நமக்கு தெரிஞ்ச கொஞ்சம் வந்து சொல்லணும், ஷேர் பண்ணணும் அப்படின்ற தாட்டே வர்றது வந்து எல்லாரையும் சகோதரராக பாவிக்க முடியும் போது தான், எல்லாருமேலே அந்த அன்பு கொடுக்க முடியும் போது தான். இதெல்லாம் நம்ம ஆத்மானு புரிதல் வந்தால் தான் இது பண்ணவே முடியும். நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பரமாத்மா எப்பவுமே ஆத்ம சித்தியில் இருக்கிறதுனால தான் அவர் எப்பவுமே அன்பின் கடலாகவும் இருக்கிறாரு. நான் எனக்கு தெரிஞ்சது சொன்னேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து இது சம்பந்தமாக உங்களுக்கு புது தாட் ஏதாவது வந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.